அப்படி உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிற இவங்களை வந்து சீட்டை குறைக்கிறது வந்து பாஜகவுக்கு மறைமுகமாக திமுக வந்து கொடுக்குற ஒரு ஒத்துழைப்பு, இல்லைன்னா ரகசிய உடன்பாடு. அவங்க வந்து 2 பேருக்கும் உள்ள ஒரு அண்டர் டீலிங் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத அவர் சுட்டி காட்டுறாரு. இப்படியான ஒரு பேச்சுக்கள்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இதை வந்து பரிசீலிக்கணும். யார்? திமுக பரிசீலிக்கணும். இன்றைக்கு வந்து இப்போ 5 ஆண்டு காலத்தை சொல்லலை, அதுக்கு முந்தின 10 ஆண்டு காலமும் நாங்கள் ஒன்றா இருந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் வந்து ஒரே நிலைப்பாட்டில் நாங்கள் இருந்திருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் 2016க்கு அப்புறம் மக்கள் நல கூட்டணி அந்த முடிவு எடுத்து திமுக ஆட்சி இழந்ததுக்கப்புறம் எதிர்கட்சியாக இருக்கிற காலகட்டத்தில் நாங்கள் ஒன்றா வந்து களத்தில் நிற்கிறோம். நம்ம அப்போ அந்த 10 வருஷமாகவே நாங்கள் வந்து களத்தில் நிற்கிறோம், ஒரே கொள்கைக்காக நிற்கிறோம். அப்படி அதை வந்து மணி மாதிரியான பத்திரிகையாளர் சொல்கிறத தாண்டி, நிறைய ஊடகங்கள் சொல்கிறத தாண்டி, இப்போ பொதுமக்கள் மத்தியிலேயே வந்து என்ன பேச்சு இருக்குது, ஊடகங்கள் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, திருமாவுக்கு ஏன் இந்த தொகுதியை இவ்வளோ குறைக்கிறாங்க, அவருக்கு கூடுதலாக கொடுத்தா என்ன, கொடுக்கணும் அப்படிங்கிற இதை வந்து வெகுஜன மக்கள்கிட்ட வந்து ஒரு பேச்சா வர்ற அளவுக்கு வந்து ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ பத்திரிகையாளர் பேசுகிறதா இருந்தாலும், ஊடகவியலாளர் பேசுகிறதா இருந்தாலும், பொதுமக்கள் பேசுகிறதா இருந்தாலும், அவங்களுடைய நோக்கம் வந்து அந்த அந்த பாஜக எதிர்ப்பு மண்ணிலேருந்து தான் அவங்க பேசுகிறாங்க, இவங்களோட கொள்கை உறுதிப்பாட்டிலேருந்து தான் அவங்க பேசுகிறாங்க. இதை வந்து மக்கள் கருத்தாக எடுத்துக்கிட்டு, வெகு மக்கள் கருத்தாக எடுத்துக்கிட்டு